அரசியல் சாக்கடையில் மற்றவர்களுடன் நானும் என் தன்மானத்தை இழந்து என்னையும் சேர்த்து இந்த மனிதர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் இங்கு நம் முன்னோர்கள் சுய ஒழுக்கத்துடன் தன் சுய சிந்தனையுடன் பல எதிர்கால சந்ததிக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடிகளும் தன் உயிரை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். நேர்மையாகவும் நீதியாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று இவர்களைப் போல் யாரும் இல்லை அப்படி என்பதற்காக வேதனைப்படுகிறேன். அதிலே ஒரு சில முன்னோர்களின் அந்த கதைகளை சிறிய சிறிய விஷயமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். கண்ணகியின் கணவன் கோவலன் தண்டிக்கப்பட்டதற்கு தவறாக நீதி வழங்கிய மன்னன் தான் தவறு செய்தோம் என்று தெரிந்ததும் தன் உயிரை போக்கிக் கொண்டான். ஒருவனுக்கு தவறு செய்தோம் என்ற ஒரு காரணத்தினாலே தன் உயிரை போக்கிக் கொண்டான். ஆனால் அப்படியாக இருக்கிறதா இன்று நம் பூமி? இன்று நல்லதை செய்பவர்களை மட்டுமே கொலை செய்யும் நாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக தன் நாட்டையும் தன் வீட்டையும் தன் குடும்பத்தில் உள்ள தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் இழந்து வாழ்ந்து காட்டியவன் நம் ஹரிச்சந்திர மன்னன். அவர் வழியில் வந்த நாம் இப்பொழுது அப்படியாகவாயிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடங்களும் ஏதாவது நம் சுயநலத்திற்காக பொய்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு கன்றுக்குட்டியை தேரிலே ஏற்றி கொண்டு விட்டான் தன் மகன் என்று தெரிந்ததும் சரியான நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக அன்று தன் மகனை அதே தேரிலே ஏற்றி கொன்றவன் நம் மன்னன். அந்த மன்னன் வாழ்ந்த பூமியில் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இன்று அந்த நீதியை கடைபிடிக்கிறார்களா என்றால் இல்லை. அதுபோல நீதியும் நேர்மையும் தர்மத்தையும் அனைத்து ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் ஒவ்வொரு மனிதனும் பெண்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பரும் வால்மீகியும் இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இன்னும் 4 பெருமக்கள் எழுதிய தேவாரமும் திருவாசகமும் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களிலும் ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பாடியும் எழுதி வைத்திருக்கிறார்கள், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் இன்று நடைமுறைப்படுத்தவில்லை. இன்று அதுபோல் வாழ தகுதியாக யாரும் இல்லை என்பது மிகவும் மனம் வேதனை அளிக்கிறது. ஆனால் எதிர்கால தலைமுறைகளை பார்க்கும்போது இப்போது நடந்து கொண்டிருக்கிற தலைமுறைகளை பார்க்கும்போதும் மிகவும் வெட்கமாகவும் வேதனையாகவும் உள்ளது. இன்று மக்கள் பொய்யிலே வாழ்கிறார்கள், சுயநலமிக்கவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், வயது வித்தியாசம் பார்ப்பதில்லை, மரியாதை சுய ஒழுக்கம் அறவே எவரிடமும் இல்லை. தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டும் எல்லாம் இருந்தால் போதும், எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும் என்ற சுயநலத்தோடு மானம் கெட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் இக்கால மனிதர்கள். தன் ஊருக்காகவும் தன் இனத்திற்காகவும் தன் தாய் நாட்டிற்காகவும் பயன்படும் வகையில் தன் பங்களிப்பை தர மறுக்கிறார்கள். இன்று நான் வாழ்ந்தால் போதும், நாளை எவனோ நாசமாக போனால் எனக்கென்ன, எவன் நல்லா இருந்தா எனக்கென்ன என்று அது அவன் தலைவிதி என்று இந்த மானம் கெட்ட மனிதர்கள் எதிர்கால சந்ததிகளின் தலைவிதியை இப்போது நிர்ணயிக்கிறான் பாழாகி போவதற்கு. ஒவ்வொரு மனிதனின் குணங்கள் அனைத்தும் வெளிப்படுவது ஒரு திருவிழா நாள். அதுதான் தேர்தல் திருவிழா. கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் தருவார்களா என்று இயங்குவது ஒரு ரகம். வருடம் முழுவதும் தன் சுய உழைப்பில் உழைத்து வாழ்ந்து வந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு குறைவாக ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, அதனால் யார் அதிகமாக பணம் தராங்களோ, யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று மானம் உள்ளவரை போல் பேசும் ஈனங்கெட்ட மனிதர்கள் ஒரு ரகம். கணக்கே இல்லாமல் விபச்சாரிகளை வைத்திருக்கும் சுய ஒழுக்கம் இல்லாத அரசியலை பற்றி ஏதும் தெரியாத சில கூத்தாடிகளையும் எந்த ஒரு அறிவு சார்ந்த திட்டமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை மேடையில் வீர வசனமாக பேசும் சில தற்குறிகளையும் புதியதாக வாக்கு போடும் உரிமைகளை பெற்ற எவன் நல்லது எவன் கெட்டது என்று எடை போடத் தெரியாத அவர் பேச்சுக்கு கைத்தட்டி ஆராபாரம் செய்து தன் மண்டையில் உள்ள மூளையை சேராக்கி சாணமாக்கி மாட்டு மூத்திரமாக்கி புத்தி பேதலித்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய புதிய வாக்காள பெருமக்கள். ஆகவே இனி இங்கு நல்லோர்கள் வாழ தகுதியற்ற இடமாக தமிழ்நாடும் இந்த உலகமும் மாறிக்கொண்டிருப்பது உறுதியாகிவிட்டது. இங்கே திருத்த நினைப்பவன் முட்டாளாகவும் பணம் கொடுத்து மலத்தை தின்ன வைப்பவன் நல்லவர்களாகவும் இருக்க இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.